திடீர்னு நெஞ்சு வலிக்குது, கை ஃபுல்லா வலிக்குது, கழுத்து வலிக்குது, பின்னாடி வலிக்குது. இசிஜி எடுத்துட்டேன், எக்கோ எடுத்துட்டேன், எல்லாமே நார்மலா இருக்கு. ஆனா இந்த வலி வரப்பெல்லாம் பக்கு பக்குன்னு பயமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த பதிவு. செஸ்ட் கிட்ட வலி வந்து கையில பரவினாலே அது ஹார்ட்ல என்ன வரும்னு அவசியம் இல்லைங்க. மேல இருக்க செஸ்ட் மசில், நெக் மசில், அப்பர் பேக் மசில்ல ப்ராப்ளம் வந்தா கூட இந்த மாதிரி கையில வலி வருங்க. ஹார்ட் அட்டாக் மாதிரியே இந்த வலி பேட்டர்ன் இருக்கிறதுனால இதை நாங்கள் கார்டியாக் மிமிக்னு சொல்லுவோம். இது நம்ம செஸ்ட்ல இருக்கிற பெக்டோரலிஸ் மேஜர், பெக்டோரலிஸ் மைனர்ங்கிற மசில்ல வர ட்ரிகர்னால வர பெயின் தாங்க. அது செஸ்ட்ல நிறைய பெயின் இருக்கும். ரெஃபரல் பெயினா நம்ம கைக்கும் இந்த பெயின் வரும். இது யாருக்கெல்லாம் வரும்னா, இந்த ஷோல்டர்ஸ் நிறைய அப்படி ப்ரொட்ரூட்டடா இருக்கவங்க, நிறைய வண்டி ஓட்டுறவங்க, நிறைய மொபைல்ல ஒர்க் பண்றவங்க, சிஸ்டம் ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாமே இந்த மசில் டைட்னஸ்னால வருங்க. நிறைய இசிஜி எக்கோ எல்லாமே எடுத்து திருப்பி நார்மல்னு வந்தா கூட திருப்பி நெஞ்சு வலி இசிஜி ரிப்பீட்டு, நெஞ்சு வலி எக்கோ ரிப்பீட்னு இப்படியே பண்ணிட்டு இல்லாம பக்கத்தில் இருக்க பிசியோதெரபிஸ்ட் போனீங்கனாலே அவங்க இந்த மசில்ஸ் எங்கன்னு பார்த்து அதை ட்ரீட் பண்ணி அதுக்கான எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே இந்த வலியிலேருந்து வெளியே வந்துடலாம், இந்த பயத்துலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடலாம்.